பற்றி எரியும் வளைகுடா இலங்கையின் தலையீடு அச்சுறுத்தலாக மாறுமா? ஜனாதிபதி அனுர வெளியிட்ட தகவல். ஈரான் குறித்து இஸ்ரேலின் உத்தியோகபூர்வ அறிவிப்பு. வளைகுடா நாடுகளை தாக்க மாட்டோம், பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார் ஈரான் ஜனாதிபதி. துபாய் சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகில் வெடிப்பு. ஈரானுக்கு இறுதி வாய்ப்பை அளித்த அமெரிக்க ஜனாதிபதி. ஈரானிய கப்பல் விவகாரத்தில் இலங்கையின் ஈடுபாடு பெரும் அச்சுறுத்தலாக அமையுமா என்பது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விளக்கம் அளித்துள்ளார். நேற்று முன்தினம் திடீரென இடம்பெற்ற ஜனாதிபதியின் உரையின் போது ஊடகவியலாளர் ஒருவர் ஈரானிய கப்பல் விவகாரத்தில் இலங்கையின் தலையீடு நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையாதா என கேள்வி எழுப்பியுள்ளார். குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, நாம் சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு உட்பட்டே செயற்படுகிறோம். இச்சம்பவங்கள் எமது கடல் எல்லையிலேயே நடந்ததாக சிலர் கூறியது அவை உண்மை அல்ல. ஈரான் கப்பல் மீதான தாக்குதல் எமது கடல் எல்லைக்கு அப்பால், ஆனால் எமது பொருளாதார வலயத்துக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்றது. அந்த பகுதியில் நடக்கும் விடயங்களை எம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஏதேனும் ஒரு சம்பவம் நடந்தால் அதை தமக்கு சாதகமாக எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்ற மிகவும் கீழ்த்தரமான குறுகிய நோக்கத்துடன் செயற்படும் அரசியல் கட்சிகளே இவ்வாறான பிரசாரங்களை முன்னெடுக்கின்றனர். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மோதல் நிலை உருவான போதும் அதை பயன்படுத்தி பொய் பிரச்சாரங்கள் செய்யப்பட்டன. அதேபோல் அமெரிக்கா பல நாடுகளுக்கு மேலதிக வரி விதித்த போதும் இவ்வாறான பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட்டன. டிட்வா சூறாவளியின் போதும் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் பெருமளவிலான வீடுகள் முற்றாக அழிந்துள்ளதாகவும் பல பொய்கள் பரப்பப்பட்டன. சர்வதேச ரீதியிலோ அல்லது உள்நாட்டிலோ அது இயற்கை அனர்த்தமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சம்பவத்தையும் தமக்கு சாதகமாக எவ்வாறு மாற்றுவது என்று இந்த அரசியல் குழுக்கள் சிந்திக்கின்றன. இது குறித்து நாம் வருந்துகிறோம். இது எவ்விதத்திலும் ஒரு தரப்புக்கு இராணுவ ரீதியாக வழங்கப்பட்ட ஆதரவு அல்ல. எமது கடல் எல்லைக்கு அருகில் ஆபத்தில் இருந்த பல உயிர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு மனிதாபிமான நடவடிக்கை மாத்திரமே. நாம் ஏற்றுக்கொண்டுள்ள சர்வதேச உடன்படிக்கைகளின் படி இது நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு நடைமுறை. இதேபோல் பாதிப்புக்குள்ளாகும் எந்த ஒரு தரப்பினருக்கும் நாம் இந்த நடைமுறையை பின்பற்றுவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் தொடர்ந்தும் மோதல் நிலைமை நீடித்து வரும் நிலையில் இஸ்ரேலிய இராணுவம் உத்தியோகபூர்வ அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஈரான் தனது புதிய கட்ட ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் மீது ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஈரானிலிருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளதை இஸ்ரேலிய இராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. அவற்றை இடைமறித்து அளிப்பதற்கான வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் தற்போது செயற்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதேவேளை பாதுகாப்பு கட்டமைப்புகள் இயங்கி வருகின்றதாக தெரிவித்துள்ள இஸ்ரேலிய இராணுவம் மக்களை பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களின் தொலைபேசிகளுக்கு அவசர எச்சரிக்கை குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் விவகாரத்தில் தனது கடுமையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தனது சமூக வலைதள பக்கத்தில் இது குறித்து பதிவிட்டுள்ள அவர், ஈரான் நாட்டுடன் இனி எந்தவிதமான உடன்படிக்கையும் கிடையாது என்றும் அந்த நாடு நிபந்தனையற்ற முறையில் சரணடைவது மட்டுமே ஒரே வழி என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சரணடைந்த பிறகு ஒரு சிறந்த மற்றும் உலக நாடுகளால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புதிய தலைமை தேர்ந்தெடுக்கப்படும் என்றும் அதன் பின்னர் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் இணைந்து ஈரானை அழிவின் விளிம்பிலிருந்து மீட்க தீவிரமாக பணியாற்றும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானின் பொருளாதாரத்தை முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிகப்பெரியதாகவும் வலிமையானதாகவும் மாற்றப்போவதாகவும் உறுதியளித்த ட்ரம்ப் ஈரானுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளை தாக்க மாட்டோம் என ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்க தாக்குதலுக்கு தளமாக பயன்படுத்தப்பட்டால் மட்டுமே அந்த நாட்டை தாக்குவோம் என்றும் அண்டை நாடுகளை தாக்கியதுக்கு மன்னிப்பு கோருவதாகவும் ஈரான் அதிபர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான அணு ஆயுத பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் அந்த நாட்டின் மீது கடந்த 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேலுடன் சேர்ந்து திடீர் தாக்குதல் நடத்தியது. இதனால் கடும் கோபம் அடைந்த ஈரான் இஸ்ரேலை
இலங்கையும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்களையும் தாக்கி வருகின்றது. இந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளை தாக்க மாட்டோம் என ஈரான் அறிவித்துள்ளது. துபாய் சர்வதேச விமான நிலையத்துக்கு மேலே இன்று காலை வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வான்பரப்பில் புகைமூட்டம் காணப்பட்டதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இலக்குகள் மீது தினசரி ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போதிலும் உலகின் பரபரப்பான விமான நிலையமான துபாயில் திங்கட்கிழமை முதல் குறைந்த எண்ணிக்கையிலான விமானங்கள் மீண்டும் தொடங்கப்பட்டன. இதுகுறித்து துபாய் ஊடகப் பிரிவு எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், வான் பாதுகாப்பு கட்டமைப்பினால் இடைமறித்து அளிக்கப்பட்ட சிதைவுகள் வீழ்ந்ததன் காரணமாக ஏற்பட்ட ஒரு சிறிய சம்பவம் என விவரித்துள்ளதுடன் அதே பதிவில் விமான நிலையம் குறித்து பரவி வரும் ஏனைய செய்திகளை மறுத்துள்ளது.